குடும்பத்தை. இத பத்தி ஒரு விமர்சனமும் இருக்கு. ஃப்ரீபி கல்ச்சர் ஃபைனான்ஷியலி irresponsible அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இலவசம்னு ஏளனமா பேசுறது அது நேரம், அது கண்ணியம், அது வெகுஜனங்களோட வாழ்க்கை. இந்த புரிதல் புதிதல்ல. 100 ஆண்டுக்கு மேல ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியா திராவிட அரசு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கு. ஹியூமன் கேபிட்டல். சிலர் தூரத்திலிருந்து இலவச வளங்கள் நடக்கிறத நாங்க களத்தில் நின்று மனித முதலீடு நினைக்கிறோம். ஒரு தாய்க்கு 1000 ரூபாய்ங்கிறது குடும்ப நிலைத்தன்மைக்கு முதலீடு. கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம் பெண்கள் பங்களிப்புக்கான முதலீடு. காலை உணவு சிறுவர் அறிவாற்றலுக்கான முதலீடு. இது ஒன்றும் ஃபினான்சியலை பொறுப்பற்றதல்ல, சமூக நிதியின் பரிமாற்றம். இவை ஏழை நடுத்தர நலன் கருதிய திராவிட மாடலின் அத்தியாவசிய பேரம் பேச முடியாத கட்டமைப்பு. We have to invest in future. அதை முதல்ல தெரிந்து கொண்டவர்கள் உயர்ந்த கட்சியாக திகழ்வார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் க்ரோத்தையும் வெல்ஃபேரையும் 2 கண்களாக பார்க்குது. வெல்ஃபேர் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும், க்ரோத் இருந்தால் தான் வெல்ஃபேருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வரும். இந்த திட்டங்கள் எல்லாம் அடுத்து வருகிற தேர்தலுக்கான அறிவிப்பு அல்ல, அடுத்து வருகிற தலைமுறையினரின் நலன்களுக்கான அறிவிப்பு.